Hey guys, இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்டோடது. ஓகேங்களா? சோ எப்பயுமே நம்ம வந்து இந்த கவர்ன்மெண்ட் எக்ஸாம் நடக்கிறப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து விட்டுருவோம் இல்லையா? சோ அதே மாரி தான் தமிழுக்குமே நம்ம வந்து ஆன்சர் கீ ரெடி பண்ணியிருக்கோம். சோ அதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல 1 மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சில ம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். ஆ மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்கு தற்கு இப்படின்னு கவிஞர் குறிப்பிடக்கூடிய அந்த பழமை நலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளல்களை தந்தது. அதுக்கப்புறம் சாரி, இதுல 3 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க பாருங்க. இதுல எத சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டியரின் சங்கத்தில் அ கொலுவில் இருந்தது, பொதுகில் தோன்றியது, வள்ளல்களை தந்ததுன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுல பழமை நலம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடியது எதுன்னா, இந்த பாண்டியரின் சங்கத்தில் கொலுவில் இருந்தது, அதுக்கப்புறம் வள்ளல்களை தந்தது. அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட். வெள்ளச் சமவெளி அழிய காரணம். வெள்ளச் சமவெளி வந்து அழியறதுக்கு காரணமா இருந்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம் மணல் அள்ளுறது தான். உவா வந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், ராமன் சுக்ரீவன். ஓகேங்களா? ஆஹ் வேமாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களிலும் கவிதை எழுதியவர். சோ இந்த வேமாலி வேமாலி செல்வம் அப்படிங்கிற புனைப்பெயர்ல கவிதை எழுதினது யாருன்னா சி மணி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன். இதுல வித்யாரம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வியோட தொடக்கம். வித்யாபியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம் ஆசிரியர். உபாத்தியாயர். உபாத்தியாயர் அப்படிங்கிறது எழுத்து பயிற்சி. உம் அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. ஒரு நிமிஷம். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம். அதுக்கப்புறம் வித்யாபியாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்வி பயிற்சி. உபத்தியாயர் அப்படிங்கிறது ஆசிரியர். ஆஹ் அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து பயிற்சி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். நான் வந்து ஆன்சர் கீமே கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ இது மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, அறிவும் புகழும். இந்த அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே நமக்கு வந்துருச்சு இல்லைங்களா? அப்ப அது வந்து எண்ணுமை. அதுக்கப்புறம் தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா, விருத்தப்பா நாலடியார். இதுதான் தவறான இணை. அதுக்கப்புறம் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர்கள் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போதை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்கதான். அதுக்கப்புறம் நைன்த் ஒன். சிறுபான்மைப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம். அதுக்கப்புறம் மரபு பிழை தொடரை தேர்க. அதுல கோவிந்தன் குடியிருப்பு ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிவலைகள் அமைந்தன இருக்கு இல்லைங்களா? அதுதான் மரபு பிழையற்ற தொடர். அதுக்கப்புறம் யானை புக்க புலம் போல. இதுக்கு வந்து பொருத்தமான தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறருக்கு பயன்படும், தனக்கு பயன்படாது. அதுதான். கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். சரியான கூற்று தான். கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்தவையாகவே இருந்தது. இதுவுமே சரிதான். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகே. 17 நரம்புகளை கொண்ட யாழ் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர யாழ். அதுக்கப்புறம் பில்கிரிம்ஸ் புரோகிஸ் அப்படிங்கிற ஆங்கில தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 2 மார்க். இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, கவிஞர் சிற்பி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியதா. திருக்குறள்ல இந்த நஞ்சுண்பவர், அறுவடை வேந்தன் நெறி, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் குடும்பங்களின் வாழ்விடங்களை சுட்டும் பெயர்கள். அதுக்கப்புறம் இந்த பருவத்திய பயிற்சி இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். காப்பிய சிற்றுறுப்புக்கள். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வேற்றுமை உறுப்புகள், இந்த பிழைகளை நீக்கி எழுதுக, உணர்ச்சி விதி, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீழ வந்து ஆன்சர்ஸ் கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இது. அதுக்கப்புறம் மெய்ப்பாடுகள், ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள், அதிசய மலரின் பூச்செடி,
அதுக்கப்புறம் மழை வெள்ள பாதிப்புல இருந்து காத்துக்கொள்ளும். நீங்கள் ஆசிரியரானால் இந்த கொஸ்டின் வந்து ஓனாவே நம்ம எழுதலாம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நிர்வாக மேலாண்மை இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த அணி பகுதி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தான் படிச்சாகணும். அதனால படிச்சுக்கோங்க. ஆ 6 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எளிய மக்களின் வழி இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் மயிலியார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர், பாரதியின் கடிதம், உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவர் பற்றி எழுதுக. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? சோ இங்க இருக்கு பாருங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா குடுத்திருப்போம். எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கும். இதுல ஒரு 2 கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் குடுத்திருக்க மாட்டோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் இருங்க. சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஸ்டின் நம்பர் 40 இருக்கு இல்லையா? இங்கே காட்டுறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 40 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல குடுத்துட்டு நயம்பரட கேட்டிருக்காங்க. சோ அத நீங்களே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி குடுக்க கிடையாது. அதே மாரி இந்த 41ல பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலா நமக்கு புக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய முரண் நயத்த வந்து விளக்குகன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய திணைய கேட்டாங்க. இந்த பாடலுக்கான திணை வந்து நெய்தல் திணை தான். சோ அதான் நெய்தல் திணை மட்டும் நான் குடுத்துருக்கேன். நெய்தல் திணைய பத்தி நீங்க எழுதினாவே போதும் இதுல. ஓகேங்களா? சோ இந்த 2 கொஸ்டினுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்காது. மத்தபடி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நெடுவினா முதற்கொண்டு எல்லாத்துலயுமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? பாடலுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் மனப்பாடம். ஓகேங்களா? சோ இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதனால இதோட பிடிஎஃப் ரெண்டுமே போத் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ 2தோட பிடிஎஃப் லிங்கையுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இதுல இருக்கிறத படிச்சாவே ஹால்ஃப் இயர்லி, செகண்ட் மிட் டெர்ம் அண்ட் இப்ப நம்ம போட்டிருக்கிறது எல்லா கொஸ்டின் பேப்பரும் வச்சிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீஸ நாம போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த ஆன்சர் கீஸ டவுன்லோட் பண்ணி இத மட்டும் படிச்சுட்டு வந்தாவே நம்ம கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதுல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். இதுவரைக்கும் நம்ம ஸ்கூல்ல வச்ச எல்லா கொஸ்டின் பேப்பரையும் படிச்சாவே போதும். ஓகேங்களா? சோ அதனால நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் போடும்போது உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?